வணக்கம். நான் தான் உங்கள் அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்னைக்கு மைன்கிராஃப்டில் ஆல்ட்கோர் சீரீஸ். இந்த ஆல்ட்கோர் சீரீஸ் வந்து நார்மலாக இருக்காது, சேலஞ்சடு ஆல்ட்கோர் சீரீஸ். என்ன சேலஞ்சுனா, எனக்கும் ரெபல் ப்ரோக்கும் தான் சேலஞ்ச். நானும் அந்த ரெபல் ப்ரோவும் என்னன்னா, அவர் ஏற்கனவே ஒரு ஆல்ட்கோர் வேர்ல்டு வந்து க்ரியேட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தார். அதில் நான் அவரை டெட் பண்ண வச்சிட்டோம் நாங்கள் பேசி. அப்புறம் இன்னொன்று ஆல்ட்கோர் க்ரியேட் பண்ணும்போது நானும் அவரை வந்து சேலஞ்ச் பண்ணிட்டோம். ப்ரோ, யார் வந்து 100 days சர்வே பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டை ஆகாமல் இருக்கிறாங்க, அதே மாதிரி பில்டுலாம் பண்ணி இருக்காங்கன்னு, இதான் சேலஞ்சு. 100 days நாங்கள் சர்வே பண்ணி என்ட்ரி ட்ராகனை கில் பண்ணி எலக்ட்ரா எடுத்து ஃபுல் செட் நெதர ஆர்மர் போட்டிருக்கணும். ஓகேவா? சேலஞ்சை நாங்கள் ஆரம்பித்து ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து என் 2வது வேர்ல்டு. அவருக்கு வந்து அவர் நம்ம போகிற வீடியோ வந்து 3வது வேர்ல்டு. ஓகே, நேற்று வந்து வீடியோ வந்திருக்காது, சாரி, ஃபியூரி கிராஃப்ட்லேருந்து. ஏன்னா ஃபியூரி கிராஃப்டில் ஜெனோபை வந்து திரும்பி வேலையை காட்டிட்டான். அவன்கிட்ட ஹோஸ்டிங் நிப்பாட்டிட்டு வேறு ஹோஸ்டிங்கிட்ட வாங்கினாங்க. நான் வந்து இதை ஆக்ட் பண்ண போகிறேன், அதை ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபியூரி கிராஃப்டில் வந்து சிலது வேலையை பார்த்துட்டான். கோர் ப்ரோ, சோடா ப்ரோ, ரெபலு, இவங்க 3 பேரும் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கோரும் சோடா ப்ரோ வந்து நிறையா ப்ளகின்ஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் ஈவெண்ட்டும் டிலே ஆச்சு. அதே மாதிரி ஃபியூரி கிராஃப்ட்லேயும் சில டேமேஜ் ஆயிடுச்சு. அதை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபியூரி கிராஃப்டில். ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ கண்டென்ட்குள்ளே வரும். இப்போ நான் அங்கிட்டேருந்து சவனாபாயத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பயமாக பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோன் டூல்ஸ் அப்டேட் ஆகலான்னு ஸ்டோனை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது அடுத்து சொல்ல வந்துட்டேன். நாளைக்கு அடாவடி சர்வர் வீடியோ வராது. ஏன்னா சாரி, அடாவடி சீசன் 1 முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. நம்ம சால்ட் வந்து லைவ் போட்டிருப்பாரு. அடாவடி சர்வர் முடிஞ்சிச்சு. சீசன் 2 வந்து ரெடி ஆகிட்டு. சீசன் 2ல் நான் வந்து நல்லா ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ், நல்ல பிளேனா அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க, நான் எப்போவுமே ஆன்லைனில் இருக்கிறவங்க சீக்கிரம் வந்து ரெக்ஸோட சர்வரில் சேர்ந்து அங்கே வந்து ஜென்ரல் சேட்டில் வந்து உங்கள் நேம் டேக்கை போட்டுட்டு போயிருங்க. நாங்கள் கூப்பிட்றப்ப நீங்கள் வீசிக்கு வந்தால் போதும், அப்போ நாங்கள் பேசுவோம். அடுத்த சீசன் 2க்கு வந்து ரெடி ஆகிடுக்கு அடாவடி. இது மாதிரி ஃபியூரி கிராஃப்டோட டிஸ்கார்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் ஃபியூரி கிராஃப்டில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த ஜெனோபாயை பண்ணனால நேற்று வந்து நம்ம பிளேஸோட வந்து லைவ் போட்டிருப்பாரு. அதே மாதிரி அந்த லைவில் நாங்கள் இருந்த பேஸை வந்து மீதி பிளேயர்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ரெபல் ப்ரோ வந்து விதைச்ச அந்த கேரக்டர்லாம் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து கண்டென்ட்குள்ளே வரும். நான் அந்த சைடில் ஸ்டோன் டூல்ஸ் அப்டேட் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கோல் கலெக்ட் பண்ணேன். கோல் கலெக்ட் பண்ணிவிட்டு மொதல் டார்கெட் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படியே இங்கிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மலை கிளிப்பில் வந்து அயன் இருக்குது. சரி, எத்தனை அயனுக்குன்னு அப்படியே தோண்ட குமியுது அயனா. இந்த மாதிரி ஹார்ட்கோர் ஃபஸ்ட்லேயே கிடச்சிருச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஸ்மெல்டரை போட்டு கிடச்ச அயன்லாம் கொஞ்சம் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இம்புட்டு அயன் கிடச்சிருக்கு. ஓகே, கிடச்ச வரைக்கும் லாபம். கிட்டத்தட்ட 20 அயன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிட்ட இந்த பிக்கை கொஞ்சம் அடித்து ஃபுட் எடுத்துக்கிறேன். அப்படியே இந்த மாடையும் இங்கிட்ட ஒரு ஏதாச்சும் வில்லேஜ் தெரியுதா, இந்த கிளிப்பில் நின்று பார்ப்போம். வில்லேஜே இங்கே சவனாபயம். எனக்கு இந்த பயத்தை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. ஆனால் இந்த பயத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நார்மல் பயத்தில் மழை பெஞ்சால் சவனாபயத்தில் மழை பெய்யாது. அதான் ஒரு பெஸ்ட்டு. ஆனால் எனக்கு அந்த சவனாபயத்தோட கலரை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் மண்டை சூடாகும். அப்படியே இந்த சைட்லேயும் பார்த்தா சில அயன் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதையும் மெயின் பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து அப்படியே ஒரு ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் வேணும் எடுக்கணும். ஏன்னா அந்த ரெபல் பைய ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுத்துகிட்டு டிஸ்கார்டில் சொன்னாப்ல எனக்கு வந்து வெறியாயிடுச்சு. அதனால் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவிலே ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுக்கிறோம். இப்போ வந்து வில்லேஜை போய் தேட போகணும். கடைன்னு வில்லேஜை தேடணும். இப்போ ட்ராவல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான வில்லேஜ் கிடச்சா சூப்பராக இருக்கும். அதுவும் பிளெயின்ஸில் அங்கிட்டு இங்கிட்டும் கோல் இருக்குது. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் டைமண்டையும் விதைச்சி விட்ருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இந்த மாட்டையும் கொண்டு லெதர் கொடுத்தா நல்லாயிருக்கும். மாடே நிலை அட்ரா ஓடி. ஓகே, இந்த மாடு லெதர் கொடுக்குது. ஐயோ, நைட்டாக போகுது. நம்மள்கிட்ட இன்னும் பெட்டு இல்லை. பெட்டுக்கு உள்ளு வேணும், உள்ளுக்கு ஷீப்பு வேணும். இங்கே ஷீப்பே ஸ்பான் ஆகலை. ரைட்டு, கோலை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்குவோம். இல்லை வுட்டை மைண்ட் பண்ணி நான் வந்து போட்டு செஞ்சு தண்ணிக்குள்ளே போயிடலாம் நிற்கேன். கொஞ்சம் கடைன்னு வுட்டை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இதை மறந்துட்டேங்க. ஹார்ட்கோரில் முக்கியமாக பெட்டு தான் தேவை. பெட்டே இல்லாமல் நான் எப்படி சர்வே பண்ண போகிறேன்? அதுவும் நம்ம
மைன்கிராஃப்டில் ஃபஸ்ட்டு நைட் ஃபஸ்ட்டு ராத்திரி. ஏன்னா அந்த ரெபல் பேசுனதில் எனக்கு மண்டை கொஞ்சம் குழம்புது அவர் வீடியோவில். அப்படியே இந்த கோலு கீழே போய் நான் தங்கிடலாம் நிற்கேன். இங்கே கொஞ்சம் பிளாக்கை வச்சு அடைச்சிட்டு அப்படியே நம்ம மைன்கிராஃப்ட் ஃபஸ்ட்டு இரவு வந்து இவ்வளோ மோசமாக போகும்னு நான் நினைக்கல. அப்படியே நம்மளுக்கு தேவையான ஷீல்டு, அயன் பிக்காட் செஞ்சுக்கிட்டேன், அப்புறம் பக்கெட் செஞ்சுக்கிட்டேன். இருந்த எல்லா ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு நான் வெளியில் வந்து ஜாம்பி க்ரீப்பர் எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்தேன். எவனும் இல்லை. கடைன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். போட்டை போட்டு அப்படியே தண்ணியிலே ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படியே சுகர் கேன் ஏதாச்சும் கண்ணில் மாட்டுச்சுன்னா அதையும் பிடுங்கிக்குவோம். வேறு எங்கே ஷீப்பு தானே அது? ஆமாம் ஷீப்பே இல்லை ஷீப்பே, உனக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஷீப்பே நில்லு. ஒரு உள்ளே இந்த ஒரு ஷீப்பு போட்டு தைக்கிட அடி 2 உள்ளே இன்னும் ஒன்று இருந்துச்சுன்னா பெட்டு செய்யலாம். அப்படியே இந்த போட்டை எடுத்துகிட்டு இந்த பிளேன்ஸ்லேயே நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். எதுக்கு கடல்லே ட்ராவல் பண்ண, பிளேன்ஸில் ட்ராவல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம சேனலில் ஆடான்ஸ் மோட்ஸ், ஃபார்ம்ஸ், ஹார்ட்கோர் வீடியோ, ஃபேட் வேர்ல்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து சீக்கிரம் வந்து 200 சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு போதாது. 1K நம்ம அடிக்கணும் இந்த மந்த்துக்குள்ளே, இதான் டார்கெட். ஓகே, இப்போ வந்து நான் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டேன். ட்ராவலில் வரும்போது இன்னொன்று ஒரு ஷீப்பை கொண்டுட்டேன். அப்படியே ட்ராவலில் வந்து இங்கே டாக் இருக்குது, என்கிட்ட போன் இல்லை, அதனால் டேம் பண்ண முடியாது. நானும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கே நிறையா வுட்டு தான் இருக்குது. இங்கே பிளெயினாக இருக்குங்க, பிளெயின்ஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம வீடை பில்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். இந்த வழியில் ட்ராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வில்லேஜும் கிடச்சிருச்சு நம்மளுக்கு, அருமை. போகிறோம்னாலே இவனை கொண்டுட்டு போயிடுவோம். வில்லேஜு கிடச்சிருச்சு, தரமான இடமும் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பெட்டை உடச்சி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே போகிற வழியில் இந்த கேரட்டு, பொட்டேட்டோ இதெல்லாம் கையிலேயே அள்ளிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம ஃபார்மிங் பண்ண நிறையா இது தேவை. ஏன்னா கையில் வரல, அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, இங்கே வில்லேஜில் செஸ்ட்டு இங்கேப்பா இருக்குது செஸ்ட்டு. ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு வீட்லேயும் செஸ்ட் இல்லையே. இந்த வீட்டில் செஸ்ட்டு இல்லை. இந்த வீடு செஸ்ட்டு இல்லை. அப்புறம் எதுக்குடா வீடாக கட்டி வச்சுருக்கீங்க? அப்புறம் இங்கிட்டலாம் கொஞ்சம் கேரட் இருந்துச்சு, இந்த கேரட்டையும் நம்ம எடுத்துக்கொண்டு தான் அப்படியே வாட்டர் பக்கெட்டில் வாட்டர் எடுத்துக்கொண்டு அப்படியே இந்த கேரட்டை ஃபுல்லாக எடுத்து இங்கே போகிறோம். ஓகே, செஸ்ட்டை தவிர எல்லா வீட்லேயும் எல்லாமே இருக்கு. செஸ்ட்டு ஓமை செஸ்ட். இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. செஸ்ட்டு இருக்குது. ப்ரெட்டு, அப்புறம் லெதர் ஆர்மஸ், அதை எடுத்து நம்ம போட்டுக்குவோம் பொறுமையாக. செஸ்ட்டு இங்கே கால் ரன்னு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடம் வந்து ஸ்பீடாக ஓடுதுன்னா இந்த இடத்த வந்து நான் ஸ்லோவாக காட்ட விரும்பல. ஓகே, 3 எம்ப்ராய்டு, ப்ரெட்டு, கேரட்டு. ரூஃப் டாப்பில் வந்து இங்கே செஸ்ட்டில் லெதர் செஸ்ட் பிளேட்டு. ஓகே, இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் தூக்கி போட்டுக்கொண்டு தான் உடம்புல. ஓகே, நம்ம ஃபுல் செட் லெதர் ஆர்மர் மாதிரியாச்சு. நெதரைட் இல்லை, லெதர் ஆர்மர். இந்த இடத்தையும் நான் என் பேஸை வந்து இது பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால ஒரு பெட்டு, கிராஃப்டிங் டேபிளு, செஸ்ட்டு இதை தான் இங்கே ப்ளேஸ் பண்ணி, இதான் நம்ம ப்ளேஸ். ஓகே, இவ்வளோதான். நம்ம பேஸ் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்களேன், அவ்வளோதான். நான் அப்படியே இங்கிட்டு வரும்போது இந்த லாவாவில் உளுந்து இவ்வளோ ஹார்ட் டேமேஜ் வாங்கி இருக்கேன். ஏன்னா அந்த இடத்த நான் வந்து அந்த இடம் வேணாம், இந்த மவுண்டன் கீழே இப்படி வந்து பேஸை வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, செஸ்ட்டு, ஃபர்னரு, செஸ்ட்டுக்குள்ளே எல்லா ஐட்டத்தையும் நான் தூக்கி போட்டுட்டு வரேன். குப்பையெல்லாம் தூக்கி போட்டு கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இப்போ வந்து மைன் பண்ண போகிறேன். ஸ்டெப் மைன் போய் தான் நான் வந்து 24 டைமண்ட் ப்ளஸ் 7 டைமண்ட் எடுக்கணும். 27 டைமண்ட் வந்து ஸ்டெப் மைனிங்கில் போய் எனக்கு கிடைக்குமான்னு தெரில, போவோம். ஆனால் அந்த ரெபல் பையன் வந்து என்கிட்ட சொன்னான், 4 மணி நேரம் உட்காந்து சாலிடாக நான் மைன் பண்ணேன், 32 டைமண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், போய் மைனிங் பண்ணு ஸ்மைலின்னு சொல்கிறானே. ரைட்டுன்னு இருக்கிற வுட்டை இங்கே வந்து முக்கியமாக வுட்டு தேவை எனக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நான் மைன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். வுட்டு வந்து ஒரு 20, 15 இருக்கு, போதும். இந்த வுட்டே நம்மளுக்கு போதும். நான் ஸ்டெப் மைனிங் பண்ணிட்டு வர போலேயே எனக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சு.
சைட்லலாம் நீங்கள் எப்போவுமே தோண்டி பார்க்கணும் டைமண்ட்ஸ் இருக்கான்னு. முக்கியமாக இருந்தால் மேலே ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஏற ஓகே இங்கே டைமண்ட் 3 டைமண்ட் இப்படியே ஸ்டெப் மைனிங் பண்ணிகிட்டே நான் போகிறேன். ஓகே அப்படியே போகிறேன். டைமண்ட்டு இங்கே ஒரு டைமண்ட்டுக்கு இருக்குது, இல்லை 5 டைமண்ட்டு. ஓகே நம்மளுக்கு இன்னும் நிறையா டைமண்ட்ஸ் வேணும். அப்படியே மைன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். அப்புறமேட்டி இந்த இடத்துல வந்து ஒரு 8 டைமண்ட்ஸ் இருந்துச்சு. இதை நான் வந்து ஃபார்ச்சூன் பிக்காக்ஸால் மைன் பண்ணியிருந்தேன்னா இதோட நான் வந்து 30-40 டைமண்ட் கலெக்ட் பண்ணி போயிருப்பேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக மைன் பண்ணும்போது இங்கே மேலே ஒன்றே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சைட்லனா நீங்கள் தோண்டி பாருங்க, ஒன்றும் இருக்காது. இன்னும் ஒரு 4 இருந்தா இந்த சைடில் ஒட்டிக்கிட்டுக்கா இன்னும் ஒரு டைமண்ட். இன்னும் நம்மளுக்கு நிறையா டைமண்ட்ஸ் தேவை. அங்கிட்ட இங்கிட்டு தோண்டுவோம், ஏதாச்சும் கிடைக்குதானே. ரைட்டு இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து டைமண்ட் எடுத்துகிட்டு இந்த சைடில் நான் தோண்டும் போல் எனக்கு டைமண்ட் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 34 டைமண்ட் இருக்குது. எனக்கு இதோட போதும்னு சொல்லிவிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இந்த ஸ்டெப்பில் வரும்போலாம் ஸ்டார்ஸ் பில்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன் கிராஃப்ட் பண்ணி. ஏன்னா அடுத்த தடவை நான் டைமண்ட் மைன் பண்ணும் போல் எனக்கு வந்து ஸ்டெப்பில் தனியாக ஸ்டோனில் ஏறி வராமல் இப்படி சரன்னு போயிட்டு மேலே வரலாம். நல்லா கிராஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து செஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் போட்டுட்டு டைமண்ட் டூல்ஸ் மாற ஆரம்பிச்சிடுமா. கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வை. கிராஃப்டிங் டேபிள் வச்சு எடுத்தோடனே ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட்டு, லெகின்ஸு, பூட்ஸு, அதோட ஒரே ஒரு பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்குவோம். ஏன்னா வந்து பிக்காக்ஸு மீதி இருக்கிற டூல்ஸு தேவைன்னா செஞ்சுக்கான்னு தான். ரெபிள் போயணும் சொன்னான் ஃபஸ்ட் வீடியோலேயே நான் போட்டேனே. நானும் ரெபிளே வீடியோவில் போட்டுட்டேன். சேலஞ்ச் ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி ஒன்றையோட நான் ஃபஸ்ட்டு முடிச்சு காட்டுறேன். ஓகே இப்போ டைமண்ட் டூல்ஸ் மாறிடுமா. லெகின்ஸ், பேண்ட்டு, செஸ்ட் பிளேட், ஹெல்மெட், ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் மாறியாச்சு ஃபஸ்ட்டு வீடியோவிலே. அடுத்த வீடியோவில் சில டார்கெட் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், அப்படியே டாட்டா பபாய், see you.